So, good evening to everyone. Welcome to 6 PM Club. So, இன்னைக்கு 6 PM Clubல வந்து என்ன பார்க்க போறோம்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பார்க்க போறோம். ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நேற்று ஒரு சீரீஸ் பார்த்தோம், ஒரு செட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ். இன்னைக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு சீரீஸ்லையுமே வந்து ஒரு செட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ லைக் நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த வெயிட்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே வருது. Like not only for the water supply and wastewater, it is also for noise pollution, air pollution and solid waste management. இதெல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களோட வெயிட்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. ஸோ செகண்ட் செட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கு செஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The biochemical oxygen demand is measured for dash days. Conventionally, BOD is measured for dash days. It is measured as Wi-Fi at 20 degrees Celsius. இதுதான் கன்வென்ஷனலா BOD மெஷர் பண்றது. Wi-Fiன்றது 5 days at 20 degrees Celsius. So all your biochemical reactions are time dependent and also temperature dependent. So அதனால நீங்க biochemical reaction எதுவா இருந்தாலும் அது வந்து டைம் டெம்பரேச்சர் ரெண்டும் இண்டிகேட் பண்ணி தான் நீங்க ரிசல்ட் சொல்லணும். ஸோ பிஓடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5 days. 5 days. Conventionally, BOD is measured for 5 days. Which of the following is most commonly used disinfectant for water or disinfection method for water? So acceleration, hydration, chlorination, degradation. So இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆட் அண்ட் அவுட் தான். ஸோ காமன்லி யூஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து குளோரினேஷன். குளோரினேஷன் தவிர வேற என்னென்ன டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்லாம் இருக்கு? KMNO4 ட்ரீட்மெண்ட் வித் KMNO4, கிட் ஓசோன், லைம் பாய்லிங், அப்புறம் ஹாலஜன் குரூப்ஸ்ல அயோடின் அண்ட் புரோமின் பில்ஸ். மெட்டல்ஸ்ல என்ன மெட்டல்? சில்வர் அண்ட் காப்பர், AG அண்ட் காப்பர். இதெல்லாமே வந்து காமன் டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்குது இட் இஸ் குளோரினேஷன். குளோரினேஷன் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ் டிஸ்இன்ஃபெக்டட் மெத்தட். கொஸ்டின் நம்பர் 3. Which of the given option is not a part of preliminary treatment? Not a part ன்னு கேட்டிருக்காங்க. preliminary treatmentல எது not a part? So ஜென்ரலா preliminary treatmentல என்ன வரும்? ஸ்கிரீனிங், கிரிட் சேம்பர்ஸ், ஸ்கிம்மிங். இது எல்லாமே வந்து உங்களுக்கு preliminary treatmentsல வரும். ஸோ செடிமெண்டேஷன் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல வரும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4, செடிமெண்டேஷன் டேங்க். Next, as per noise pollution rules 2000, the permissible limit of noise during night time in residential area. So அந்த டேபிள் வரைஞ்சிடலாம். டேபிள் பார்த்தீங்கன்னா டே ஒரு டேபிள், நைட் ஒரு டேபிள். ஜோன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 75, 70, 65, 55, 55, 45. ஸோ ரெசிடென்ஷியலுக்கு நைட் டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் 45 decibels. 45 decibels தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இது கொஞ்சம் ஒரு நியூமெரிக்கல் பேஸ் கொஸ்டின், கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ கால்குலேட் த சவுண்ட் ப்ரெஷர் லெவல் இன் டெசிபல் ஃபார் எ கிவன் சவுண்ட் ப்ரெஷர் ஆஃப் 20 × 10⁻³ மைக்ரோபாஸ்கல். ஸோ கேட்டிருக்கிறது சவுண்ட் ப்ரெஷர் டெசிபல்ல கால்குலேட் பண்ணுங்க, அவங்க மைக்ரோபாஸ்கல்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் LP × 20 log to the base 10 divided by pressure RMS divided by PRMS at reference. ஸோ ரெஃபரன்ஸ் ப்ரெஷர் என்னன்றது தெரிஞ்சா போதும், அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா PRMS ரெஃபரன்ஸ்
என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 20 into 10 power minus 6 பாஸ்கல். இதுதான் வந்து ரெஃபரன்ஸ். ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா இதுக்கு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 20 into log 10 டிவைடட் பை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 20 into 10 power 3 பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 into 10 power 3 மைக்ரோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. 10 to the power இதை பாஸ்கல்க்கு எழுதணும்னா ஐ வில் ரைட் இட் as 0.02 பாஸ்கல் divided by 20 into 10 power minus 6 பாஸ்கல். இதை சால்வ் பண்ணனா ஐ வில் கெட் அரௌண்ட் 10 power 3 10 power 3 வரும். ஸோ அப்போ LP is equals to 20 log to the base 10 10 power 3. இது எப்படி எழுதலாம்? log a to the power b b log a ன்னு எழுதலாமா? ஸோ LP is equals to 20 into 3 into log 10 to the base 10. ஸோ log 10 to the base 10 வந்து 1. அப்போ 20 into 3 60. 60 தான் உங்களுக்கான ரைட் ஆன்சர். 60 இல்லையே, 10 power 4 0.02. எஸ் ஆமா ஆமா. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 power 4 வரும். 10 power 3 வர 10 power 4 வரும். அப்போ ஸோ 10 power 4 வரும். 24 log a to the b போனா b log a ன்னு எழுதலாம். ஸோ 20 into 4 log 10 to the base 10. அப்போ 20 into 4 you get 80. ஸோ 80 தான் உங்களுக்கு இதுக்கான ரைட் ஆப்ஷனாக வரும். 40 வராது, 80 லைக் அது 10 to the power 4 வரும். சால்வ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட்? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இது கீழே தான் வரும். நெக்ஸ்ட் இனிஷியலி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஒன்லி ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் Initially, Central Pollution Control Board was constituted only for the control of. So it is only for water pollution. So Central ஆரம்பிச்ச காலத்துல இனிஷியலா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து எதுக்காகனா வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக தான் இனிஷியலா ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. Which of the following is not a method of noise abatement and control? நாட் அ மெத்தட், அதாவது நாய்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெத்தட்ஸ் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. நாட் அ நாய்ஸ் அபேட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள், இட் இஸ் அ குட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஆப்பசாட் பிளானிங் ஆஃப் சிட்டிஸ். சரி, அது ஹோல்ல இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லீகல் லாஸ் அண்ட் ஆர்டினன்ஸ் வரும். பிளான்டேஷன் ஆஃப் திக் அண்ட் ஹை வெஜிடேரியன் அலாங் ரோட் சைட்ஸ் அண்ட் ரெயில்ஸ். ஸோ இதுவுமே இது எல்லாமே நாய்ஸ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அப்போ எது நாய்ஸ் கண்ட்ரோல் மெத்தட் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பசாட் பிளானிங் ஆஃப் சிட்டிஸ். ஸோ ஹாப்பசாட் பிளானிங் ஆஃப் சிட்டிஸ் தான் உங்களுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல் பொல்யூஷன் கிடையாது, அந்த கண்ட்ரோல் மெத்தட்ஸ் கிடையாது. வெரி குட், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆன்லைன்ல. நெக்ஸ்ட், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் லைம் சோடா ப்ராசஸ்? ஸோ லைம் சோடா ப்ராசஸோட அப்ஜெக்டிவ் என்னதுன்னு கேட்குறாங்க. Enhance biochemical reaction, add taste to water, remove hardness by forming an insoluble precipitate to carbonize water. So நம்ம வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங்ல பார்த்தோம்னா இந்த ஹார்ட்னஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவோம்னா லைம் சோடா ப்ராசஸ்ல ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுல லைம் வந்து என்ன ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணும்? கார்பனேட் ஹார்ட்னஸ் காஸ்ட் டியூ டு கால்சியம் அண்ட் மெக்னீசியம், அண்ட் ஆல்சோ நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் காஸ்ட் டியூ டு மெக்னீசியம். இந்த சோடா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைம் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ லைம் ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் கார்பனேட் ஹார்ட்னஸ் டியூ டு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அண்ட் ஆல்சோ நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் டியூ டு மெக்னீசியம், இதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். எப்போ நீங்க வந்து சோடா ஆஷை சேர்க்குறீங்களோ இந்த லைம் சோடா ப்ராசஸ்ல அடிஷ்னலா திஸ் இஸ் ரிமூவ்ஸ் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் காஸ்ட் பை கால்சியம் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ லைம் சோடா ப்ராசஸ் ஹார்ட்னஸ் தான் ரிமூவ் ஆகும். த ரைட் ஆப்ஷன் இஸ் டு ரிமூவ் ஹார்ட்னஸ். ஸோ இந்த ஹார்ட்னஸ் பொறுத்த வரைக்கும்
which process gives you zero hardness water? Ion exchange எதுல நடக்கும்? Zeolite ion exchange தான். So zeolite gives you zero hardness water. Next, select the correct statements with respect to oval or egg-shaped sievers. Oval or egg-shaped sievers க்கு எந்த statement correct ன்னு கேட்டிருக்காங்க. So the நமக்கு வந்து சர்க்குலர் சீவர் இருக்கும், எக் ஷேப்டு சீவர் இருக்கும். இதுதான் ரெண்டு சீவர். ஸோ இந்த எக் ஷேப் சீவர் எங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா கம்பைன் சீவர். கம்பைன் சீவர்னா ட்ரை வெதர் ஃப்ளோ, வெட் வெதர் ஃப்ளோ ரெண்டும் சேர்த்து வர்றதா கம்பைன் சீவர் சொல்லுவாங்க. அங்க மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுல ஏன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் சொல்லலாம். எதனாலனா இந்த ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் ஆஃப் யுவர் எக் செக்ஷன் இஸ் மோர் தேன் யுவர் ஹைட்ராலிக் mean radius of your circular section. So அதனால இது வந்து more efficient இருக்கும். Like hydraulically this is more efficient. Reason அதுதான். அதே மாதிரி this is suitable for varying discharges. This is suitable for varying discharges. அதே மாதிரி egg-shaped sievers have more self-cleansing property than your circular sievers in minimum flow conditions. So minimum flow conditionsல பாத்தீங்கன்னா உங்களோட egg-shaped sievers have more self-cleansing property than your circular sievers. Maximumல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட பிஹேவ் பண்ணும். பட் அந்த மினிமம் ஃப்ளோ அப்போ எது வந்து லைக் சில்டிங் ஸ்கவரிங் எதுவுமே இல்லாம எது வந்து மோர் செல்ஃப் கிளென்சிங்கா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த எக்-ஷேப் சீவர்ஸ் தான் மோர் செல்ஃப் கிளென்சிங்கா இருக்கும். நெக்ஸ்ட், select the incorrect statement regarding biomedical waste segregated into the red color bins as per the rules of 1998. So ரெட் கலர் பின்ல பயோமெடிக்கல் வேஸ்ட் சேகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. So biomedical waste needs to be incinerated for disposal. கரெக்டா? பயோமெடிக்கல் வேஸ்ட் இன்சினரேட் தான் பண்ணணும். அதுதான் ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் டிஸ்போசல். லைக் சம் பார்ட் ஆஃப் லைக் பயோமெடிக்கல் வேஸ்டே ஹசார்டஸ் நான் ஹசார்டஸா பிரிக்கலாம். லைக் பயோமெடிக்கல் வேஸ்ட்னா நம்மளோட ஹியூமன் லைக் என்னாச்சும் சர்ஜரிலாம் பண்ணாங்கன்னா அதில் வர வேஸ்ட் அதெல்லாம் இன்சினரேட் பண்ணிடுவாங்க, எங்கேயும் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் தீஸ் வேஸ்ட் மே மைக்ரோவேவ் டிஸ்போசல். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தீஸ் மே கண்டெயின் கெமிக்கல் சாலிட் வேஸ்ட் கிடையாது. லைக் அது this doesn't contain that much of chemical solid waste. Mostly it's related to our human organs or any human waste da. Like நம்ம என்ன சர்ஜரி போயிருந்தோம் இல்ல நம்மளோட ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல் போனோம்னா அதில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெடிக்கல் வேஸ்டா இருக்கும். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். திஸ் மே கண்டெயின் ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட். அதுதான் பிரைமரி பயோமெடிக்கல் வேஸ்டே சொல்றது. ஸோ மெடிசன் வேஸ்ட் வந்து மெடிசின்ஸ் வராதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து மெடிசின்ஸை அது ரெஃபர் பண்றது இல்லை. ஸோ இங்க பயோமெடிக்கல் வேஸ்ட் ரெஃபர் பண்றது இந்த ஹியூமன் அனாட்டாமிக்கல் வேஸ்ட் தான் வந்து பயோமெடிக்கல் வேஸ்டா ரெஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட், இந்தியன் பார்லிமெண்ட் பாஸ்ட் a central legislation named Air Pollution Control Act in the year of, நேத்து தான் பார்த்தோம் அந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் வச்சு 1981. ஸோ அந்த கொஸ்டின்லேயே இருந்துச்சு ஆஸ் பர் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் ஆஃப் 1981. ஸோ இதுக்கான ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 1981, ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் ஆஃப் 1981. நெக்ஸ்ட், which of the following statement is correct in the context of circular sewer of full depth D? Circular sewer of full depth D, which of the following statement is correct? எங்க ரெண்டு ஆப்ஷன் ஒரே இருக்கு. .8 maximum discharge is obtained when so
circular sewerல பாத்தீங்கன்னா you get maximum discharge at a depth of flow of 0.95 d. So on the depth தான் you get maximum discharge. So maximum discharge is obtained when the depth of flow is 0.995 d. அந்த டெப்த்ல தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொடுத்திருக்கக்கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்னு பார்த்துடலாம். டியூ டு நாய்ஸ் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் பிகம் மோர் ஆக்டிவ். அப்புறம் frequent awakening is caused due to noise pollution. True. Noise pollution enhances sleep duration. தப்பு. High blood pressure is not caused due to, இதுவுமே தப்பு. So this இதுல பாத்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் frequent awakening is caused due to the noise pollution. இதுதான் வந்து appropriate கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல appropriate correct ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் question number 15 பாருங்க. While raising a barrier wall between the noise source and noise receiving end to reduce noise level at receiving end, the noise reduction in decibel. Like நீங்க noise reduce பண்ண போறீங்க. அப்போ reduce பண்றதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல என்ன like what it actually follows நீங்க noise reduce பண்ணனும்னா, when raising a barrier wall between your noise source and noise receiving end, which of the following options suit to that condition? It's directly proportional to the distance between. Yeah, might be. But ஆனா இதுல கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it depends upon the height of the wall. ஏன்னா லைக் இங்க சோர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். Here is your source, here is your receiving end. So நாய்ஸை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா 3 விதமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்னு சோர்ஸ்லயே வந்து லைக் சைலன்சர்ஸ்லாம் போட்டு யூ கேன் கண்ட்ரோல். இல்ல ரிசீவர் எண்ட்ல யூ கேன் யூஸ் யுவர் இயர் பிளக்ஸ். அது லைக் ஒன் அட் சோர்ஸ்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், இல்ல ரிசீவர் எண்ட்ல கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லனா இந்த நாய்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய மீடியம்ல யூ கேன் கண்ட்ரோல் த நாய்ஸ். ஸோ அதுதான் இங்க வந்து பேரியர் வால் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேரியர் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேரியர் வால் வந்து லைக் இந்த வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகி நெக்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு வந்து லைக் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட் ஆஃப் யுவர் பேரியர் வால். ஈவன் தோ இட் இஸ் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ். லைக் சினிமா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர் என்ட்ரன்ஸ் கேட்ல தான் இருப்பீங்க. லைக் நீங்க ஸ்நாக்ஸ் வாங்குற இடத்துல தான் இருப்பீங்க. ஆனா உள்ள இருக்க சத்தம் கேட்குமா? கேட்காது. பிகாஸ் தட் அந்த மாதிரியான சவுண்ட் ப்ரூஃபிங் இருக்கும். எந்த ஒரு கேப்புமே இருக்காது. லைக் உங்க டோருக்கோ அந்த என்ட்ரன்ஸ் டோருக்கோ நீங்க கியூல நிக்கிற லைனுக்கும் கேப்பே இருக்காது. இட் இஸ் ஃபுல்லி காம்பாக்ட், லைக் ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் ஹைட் ஆஃப் த பேரியர் வால் பிளேஸ் அ ரோல் ஓவர் ஹியர். ஸோ இட் டஸ் நாட் ஃபாலோ ஃபார் லாகர்மெத்திக் ஃபங்க்ஷன்ல, இட் ஃபாலோஸ் ஃபார் லாகர்மெத்திக் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் கிடையாது. Next question number 16. 16 பாருங்க. Which of the following particulate pollution control device cannot be used for particle size less than 50 micron? Less than 50 micrometers or less than 50 microns. So இது பாத்தீங்கன்னா இதுக்கான ரைட் ஆப்ஷன் கிராவிடேஷனல் செட்டிலிங் சேம்பர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் செட்டிலிங் சேம்பர்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க? இஃப் யுவர் டயாமீட்டர் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் கிரேட்டர் தேன் இட் இஸ் ஆல்மோஸ்ட் கிரேட்டர் தேன் 50 மைக்ரோமீட்டர்ஸ்க்கு மேல இருந்தால் தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து லெஸ் தேன் 50 மைக்ரோமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராவிட்டி செட்டிலிங் சேம்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இதுவே உங்களோட பார்ட்டிகளோட சைஸ் 5 to 25 மைக்ரோமீட்டரா இருந்தா யூ கோ ஃபார் சைக்ளோன் செப்பரேட்டர்ஸ். யூ கோ ஃபார் cyclone separators. Electrostatic 5 to 25. Like next, இது ஒரு like இது ஒரு one of the new question. The surface water will also include particulate and dissolved organic matter formed due to decay and leaching of organic detritus. This collectively is referred as. So organic ன்னு சொல்லிட்டாங்க. Due to the decay and leaching of organic detritus என்னவா இருக்கு கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல? This is collectively referred as natural organic matter. Yes.
NOM நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் ஆர்கானிக் மேட்டர் தான் இதுக்கான டெஃபினிஷன். திஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஃபர்ட் அஸ் நேச்சுரல் ஆர்கானிக் மேட்டர். Next question number 18. The major segregation of biomedical solid waste for safe and economic disposal is done on the basis of color of the waste வச்சு பிரிப்போமா? So கலர்லாம் வராது. மிச்ச 3 ஆப்ஷன் இருக்கு. எது? So biomedical waste எடுத்தாலே அதுல you can classify into hazardous and non-hazardous. Biomedical waste போய் degradable, biodegradable பண்ணவே முடியாது. லைக் அது பயோடிகிரேடபிளா இருந்தாலும் லைக் நீங்க அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. நீங்க பயோமெடிக்கல் வேஸ்ட் அது டிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா லைக் யூ ஷுட் நாட் டிஸ்போஸ். அது எப்படி பிரிப்பாங்கன்னா அது ஹசார்டஸா நான் ஹசார்டஸா அது மாதிரி தான் வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. Next, the question number 19. A tintometer is used to determine which of the following water quality parameters. Tintometer எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? So tintometer is used to measure color parameter யூஸ் பண்ணுவாங்க இந்த tintometer. So tintometerல 1 color units, 1 TCU or 1 true color units is equals to 1 mg of platinum as a chloroplatinate ion in 1 liter of distilled water. அதுதான் 1 TCU கான வேல்யூ. என்ன ஸ்கேல் இருக்குன்னா சிலிக்கா ஸ்கேல், பர்க் ஸ்கேல், சிலிக்கா ஸ்கேல் இல்ல பர்க் ஸ்கேல் இல்லனா ஹேசன் யூனிட்ஸ். Next, which of the given options are not listed as a type of sewer appetances? கொடுத்திருக்கிறதுல எது sewer appetances கிடையாது? So எது sewer appetances கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா it is going to be suction pumps வந்து லைக் உங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை தான் வருது, சீவேஜ்ல வராது. சீவேஜ்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா உங்களுக்கு லிஃப்டிங் மெக்கானிசம் தான் இருக்கும், பம்பிங் மெக்கானிசம் நம்ம காட்டிலும் லிஃப்டிங் மெக்கானிசம்ஸ் தான் இருக்கும். ஸோ லேம்ப் ஹோல்ஸ், கேட்ச் பேசின்ஸ், மேன் ஹோல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த பார்ட் ஆஃப் யுவர் sewer appetances தான். நெக்ஸ்ட், சவுண்ட் லெவல் டியூ டு நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் நாட் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபல்ஸ்ல கண்டிப்பா மெஷர் பண்ணுவோம். மைக்ரோ பாஸ்கல் இப்பதான் கொஸ்டின்ல பார்த்தோம், மைக்ரோ பாஸ்கல்லயே மெஷர் பண்றாங்க, பெல்ஸ்லயும் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் மெஷர்ட் இன் மீட்டர் பர் செகண்ட்ல பண்ண மாட்டாங்க. Which of the following is not a type of water distribution network? Which is not a type of not a type of water distribution network. இது கிடையாதுன்னு கேட்காங்க. ஸோ இது பார்த்தீங்கனாலே இது எல்லாமே ஆட் ஒன் அவுட் தான். கிரிடைன் சிஸ்டம் இருக்கு, ரிங் சிஸ்டமும் இருக்கு, ரேடியல் சிஸ்டமும் இருக்கு. இல்லை எது வந்து நாட் அ டைப் ஆஃப் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் கோயிங் டு பி பெர்பெண்டிகுலர் வாட்டர் சிஸ்டம். அது மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது. கிரிடைன்ல தான் லைக் இட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். பெர்பெண்டிகுலர் சிஸ்டம்னு எதுவுமே செப்பரேட்டா கிடையாது. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சோர்சஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஹாஸ் ஹையஸ்ட் சான்சஸ் ஆஃப் காசிங் இன்ஃபெக்ஷன் லைக் hepatitis B and C through skin route if not handled properly? So என்ன ஆப்ஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா yes, it is going to be biomedical waste. So biomedical waste if not handled properly அது வந்து லைக் நீங்க கான்டாக்ட் வச்சீங்கனாலே it spreads. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிளவுஸ் போட்டு டச் ஹெப்பாட்டிட்டிஸ்னா லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் சி லைக் அந்த ஜாண்டிஸே நீங்க நிறைய பிரிக்கலாம். ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, பி, சின்னு அதோட சிவியாரிட்டி, அதோட கெரியர் எல்லாமே மாறும். ஏபிசிக்கு வரும்போது அந்த சிவியாரிட்டிலாம் மாறும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுக்கு ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்டாக தான் இருக்கு. லைக் ஏன்னா அந்த ஸ்கின் ரூட் எது வந்து அந்த கான்டாக்டோட வர்றதுன்னு பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் தான். ஸோ எலக்ட்ரானிக், இண்டஸ்ட்ரியல், முனிசிபல்லாம் அவ்வளோ ரிலேட் ஆகாது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல. பயோமெடிக்கல் வேஸ்ட், முனிசிபல் வேஸ்ட் நம்ம வீட்டில் போகக்கூடிய முனிசிபல் சாலிட் வேஸ்ட் பாதி நேரம் கையில தான் ஹேண்டிலே பண்ணுவோம் நம்ம. ஸோ அது வந்து அவ்வளோ நம்ம முனிசிபல் வேஸ்ட்ல அவ்வளோ டாக்ஸிசிட்டி இருக்காது, டாக்ஸிசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் நம்மளோட முனிசிபல் வேஸ்ட்ல. ஸோ அதனால தான் நம்ம வீட்டில எல்லாம் அது யூஸ் பண்ணுவோம்.
லைக் டாக்ஸிசிட்டி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது வந்து முனிசிபல்னே கிளாஸிஃபை ஆகாது, ஹசார்டஸா வந்துடும். ஸோ முனிசிபல் வேஸ்ட் ஆர் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அவ்வளோ டாக்ஸிசிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ் கொஸ்டின் கூட. போபால் கேஸ் ட்ராஜடி 1984 took place during the release of took place due to the release of which gas from which industry? மெத்தில் ஐசோசைனேட்னு தெரியும். அதுல அப்ப இது கிடையாது, இது கிடையாது. மெத்தில் ஐசோசைனேட்னு தெரியும். என்ன இண்டஸ்ட்ரி? சோ இது பாத்தீங்கன்னா Bhopal gas tragedy happens due to release of methyl isocyanate from a pesticide manufacturing industry. So இந்த 2024ல அதுக்கு ஒரு கமெமரேஷன் பண்ணாங்க. Like it is almost 40 years. So 40 years commemoration பண்ணாங்க. 1984 2024 நிறைய ஆர்டிகல் ரிலீஸ் ஆச்சு. ஸோ படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த இது பாத்தீங்கன்னா இந்த போபால் கேஸ் ட்ராஜடி ஒரு டைம்ல நடக்கும். அது என்ன டைம்னு தெரியுமா? இல்ல, நான் டைம் தான் கேட்கிறேன். லைக் காலையிலயா, மத்தியானமா, ஈவினிங்கா? ஏர்லி மார்னிங். ஸோ இது பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நடக்கும். ஏர்லி மார்னிங். ஸோ இந்த ஏர்லி மார்னிங்ல அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் என்னவா இருந்திருக்கும்னா இன்வர்ஷனா இருந்திருக்கும். அதாவது உங்களோட என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட்டும் உங்க அடியாபேட்டிக் லேப்ஸ் ரேட்டும் இப்படி இருந்து இருக்கும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்வர்ஷன்ல நடந்ததுனாலதான் நிறைய ட்ராஜடி நடந்திருக்கும். அதுவே அது காலையில ரிலீஸ் லைக் எர்லி மார்னிங் ரிலீஸ் ஆகாம கொஞ்சம் 7 o'clock 8 o'clock அந்த மாதிரியான நேரம் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெலாமிட்டி லைக் சிவியாரிட்டி கம்மியா இருந்திருக்கும். ஸோ அதுதான் இதுல தெரிய வேண்டிய ஒண்ணு. நெக்ஸ்ட், which of the following devices or units not installed for gaseous pollutant control? Not used. 4 ஆப்ஷனையும் பாருங்க. சோ gaseous pollutantனாலே 3 இது: அப்சார்ப்ஷன், கண்டென்சேஷனா, கம்பஷன். சி கன்ஃபியூஸா? சோ இட் இஸ் கம்பஷன். ரீசென்ட்லி கேஸ் லீக் வந்து எண்ணூர்ல கூட நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கம்பெனி? ஸோ அது என்னன்றது சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிட் நாட் இன்ஸ்டால் ஃபார் கேஷியஸ் பொல்யூட்டன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்சார்ப்ஷன் யூனிட் வராது. ஸோ மிச்சம் இருக்க 3ல பார்த்தீங்கன்னா சைக்ளோன் கலெக்டர் தான். ஏன்னா சைக்ளோன் கலெக்டர்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சைக்ளோன் கலெக்டரோட பிரின்சிபல் அது என்ன பண்ணோம்னா லைக் சைக்ளோன் கலெக்டர் சிலிண்டர் மாதிரி இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு ஃப்ளூ கேஸ் உள்ள வரும். இங்க சைக்ளோனிக் ஆக்ஷன் இருக்கும். சைக்ளோனிக் ஆக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா டியூ டு த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எல்லா அதுல இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பாடி ஆஃப் த லைக் அந்த சிலிண்ட்ரிக்கல் பாடியில ஸ்டிக் ஆயிரும். ஸோ அதனாலதான் இது வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் லைக் வரக்கூடிய ஃப்ளை ஆஷ் அந்த மாதிரி கொஞ்சம் சாலிட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு தான். ஸோ கேஷியஸ் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு அது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் சைக்ளோன் கலெக்டர் இஸ் நாட் இன்ஸ்டால் ஃபார் கேஷியஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல். நெக்ஸ்ட், த பாராமீட்டர் விச் இஸ் associated with the operation of activated sludge processes. So respiration rate கிடையாது, chemical oxygen demand கிடையாது, physical oxygen demand கிடையாது. It is sludge volume index. What is sludge volume index? Space occupied in ml by mlss present in 1 liter of sewage sample after எவ்வளவு நேரம் settling? After 30 minutes settling. After 30 minutes settling. This is called as
sludge volume index. Next, the greasy and other substances floating on the surface of sewage is termed as froth, scum. Like greasy and other substances floating on the surface of sewage is termed as froth, scum. Adalanda like it is termed as scum, froth and like எது வேணாலும் சொல்லலாம். இதை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? ஸ்கிம்மிங் டேங்க். ஸ்கிம்மிங் டேங்க்ல தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸ்கிம்மிங் டேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா லைக் கீழ இருந்து லைக் கேஸ் பம்ப் பண்ண லைக் ஆக்சிஜன் தான் பம்ப் பண்ணுவாங்க. பம்ப் பண்ணும்போது அது அப்படியே அதுல இருக்கக்கூடிய கிரீஸ்லாம் வந்து ஏரேட் ஆகி அப்படியே ஃப்ராத் மாதிரி லைக் ஒரு ஃப்ராத் மாதிரி மேல வந்துடும். யூ கேன் ரிமூவ் தட். ஸோ இதுதான் ஸ்கிம்மிங் டேங்க்ல நடக்குது. Next, carbon monoxide as an air pollutant is mainly generated from which is the major source of carbon monoxide? Pathina automobiles. It is going to be the major cause of your carbon monoxide. Next, a reversible reaction in which a charged ion in solution is exchanged with for a similarly charged ion electrostatically attached to an immobile solid particle is termed as நிறைய இங்க ion exchange எல்லாமே क्वेश्चनலயே கொடுத்திருக்கு. சோ நாலு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா it is going to be ion exchange. சோ ion exchange வந்து எங்க நடக்கும்னா zeolite processல உங்களுக்கு ion exchange தான் நடக்கும். சோ இந்த ion exchange நடக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து zero hardness water வரும். சோ இதான் question number 24 கான ஆன்சர். It is going to be ion exchange. Next, the last question for the day. இது பாத்தீங்கன்னா a structure built up underground focusing on receiving human waste in various forms is called as. So என்னென்ன வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் தப்பு, சீவேஜ்க்கோ வாட்டர் ஸ்டோரேஜ்க்கோ வராது. பேஸ்மெண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ இட் இஸ் எய்தர் லேட்ரின் பிட் ஆர் செப்டிக் டேங்க். என்னவா இருக்கும்? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்க் தான் நம்ம எல்லா இடத்துலையுமே செப்டிக் டேங்க் வந்து அண்டர் கிரவுண்ட் தான். எதுக்காகனா லைக் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சீவேஜும் கலெக்ட் பண்ணக்கூடிய பர்பஸஸ்க்காக தான் இந்த செப்டிக் டேங்க். ஸோ septic tank is the right option for your question number 30. So this completes your second set of 30 questions for environmental engineering. So environmental engineering பொறுத்த வரைக்கும் other areas like wastewater, solid waste management, air pollution, noise pollution இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின் வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர், இப்போ ப்ரீவியஸ் இயர்ல ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே ரொம்ப முன்னாடி கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. ரொம்ப முன்னாடி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தா வாட்டர் சப்ளைல தான் நிறைய இருக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியான பார்ட் தான். மற்ற பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியான பார்ட்ஸ் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏர் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நாய்ஸ் பொல்யூஷன்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின ஐடியா இருக்கும். அதுலேருந்தே நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான பார்ட். ஸோ இந்த ஈஸியான பார்ட்லேருந்து வரக்கூடிய எந்த கொஸ்டின்ஸும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க். ஸோ எல்லாருக்குமே வந்து உங்களுக்கான ஷிஃப்ட் எப்பன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். டேட் ஆஃப் எக்ஸாம், ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாம் எப்படின்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் உங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்களை டேட் ஆஃப் எக்ஸாம், ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாம் தெரிஞ்சுக்கோங்க. பிளேஸ் ஆஃப் எக்ஸாமும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே உங்க ஷிஃப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பொறுத்து லைக் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு எப்படி தயாராகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தயாராகுங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போறவங்க கொஞ்சம் காஷியஸா இருங்க. ஏன்னா உங்களை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஷிஃப்ட் வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே கொஸ்டின் தான் வரும். இப்போ பிளைவுட்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பா பிளைவுட்ல இருந்து தான் செகண்ட் ஷிஃப்ட்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீக்வன்ஸ் வரும். ஸோ அதனால கொஞ்சம் எந்த ஷிஃப்ட்ல வரீங்கன்னு நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்து லைக் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த பார்ட் வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல லைக் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, லைக் முனிசிபல் சாலிட் வேஸ்ட்ல கலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன இருக்கு, லைக் அந்த கலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ்ல வந்து எப்படிலாம் செக்ரிகேட் பண்றாங்க, லைக் என்ன ஆக்ட்ஸ் இருக்கு, எப்படி செக்ரிகேஷன் கலர்டு பின்ஸ்லாம் வச்சு செக்ரிகேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ், கலெக்ஷன், கன்வேயன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து லைக் ஆஷ் கண்டென்ட்லாம் டிரைவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். பேசிக்கா லைக் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, கலெக்ஷன் அண்ட் கன்வேயன்ஸ்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலே போதும். முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஏர் பொல்யூஷன்ல காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் தெரியணும்.
ஸோ எங்க இருந்து வருது, காஸ்ட் தெரியணும், அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸ் தெரியணும், அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியணும். இது மூணுமே கண்டிப்பா தெரியணும். ஸோ எங்க இருந்து உற்பத்தி ஆகுது, காசஸ் தெரியணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்கன்னு தெரியணும், அப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியணும். நாய்ஸ் பொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நாய்ஸ்லயுமே அதுதான், சோர்ஸ் எதுன்னு தெரியணும், சோர்ஸ்ல இருந்து லைக் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னதுன்னு தெரியணும், அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே போதுமானது. லைக் 95% ஆஃப் த கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ 5% என்னைக்குமே த்ரெஷோல்ட் தான் நமக்கு. ஸோ என்னைக்குமே வி கோ ஃபார் திஸ் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் தான். ஸோ 5% சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துப்போம் நம்ம. ஸோ அதனால லைக் அட்லீஸ்ட் அந்த 95 கொஷின்ஸ் கரெக்டாக நீங்க போட்டாலே போதும். லைக் நீங்க வந்து 100 கொஷின்ஸ்க்கும் யாருமே வந்து எந்த லைக் ஃபர்ஸ்ட் ரேங்கர் கூட பாத்தீங்கன்னா 100 கொஷின்ஸ்க்கு 100 கொஷின்ஸுமே கரெக்டா யாருமே எழுதியிருக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து நீங்க அந்த 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு குட் ரேங்கை கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் அப் டு திஸ் செஷன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். நாளைக்கே ஒரு புது சப்ஜெக்டோட 6 PM கிளப்ல மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ அண்ட் பாய். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லிமிட்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். லைக் கோடல் ப்ரொவிஷன்ஸ் படி என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ நாய்ஸ் லெவல், அதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். Thank you.